Ibaratnya போதுங்களா? எடுத்துக்கலாம். போதுங்களா? நான் பண்ண மாட்டேன், நீங்க பண்ணுறேன்னா மத்தியா இருக்கு. நான் ஃபோன் பண்றேன், அட்டன் ஆயிடுது. நாளைக்கு விட்டு நாளில் நீங்க வந்துடு. தனியாக போகிறேன், தனியாக வரைக்கும் அடிச்சு தூக்குறோம் போகிறோம். ரெண்டா போடுவா பார்த்துக்கிறவா என் கையில் அவருக்கு பணக்காரா மீன் வைக்கிற மாதிரி வெறும் ஒன்பது பாஸ் ஆகும். நான் போன் பண்ண மாட்டேன், நான் வேலையா இருப்பேன். கவனப்படல கம்மி, நீ ஆளை முடிச்சு தகுதி எடுத்து நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவா. அவன் அந்த வேலை தலையை கேட்க கூடாது. தலையை கேட்க கூடாது. போதுங்களா? இல்லை பெருசா போடுவா.
தக்காளி வந்தா தக்காளி வந்து இது போறியாம இங்கே நடந்து போயிருக்கு. நாங்கள் வச்சு மேலே தான் இருந்தோம். கேட்டேன் என்னடா என்ன தக்காளி அப்படின்னா ஐயா 10 ரூபா நீங்களே கொடுங்க. அவ்வளோ ஃபால்ட்டு கொடுல டிஃப்ரெண்டாக இருக்கிறாரா? என்ன கிடையாது, ஏன்னா இல்லை ஆல்ரெடி, ஆனால் குடல் அவ்வளோ ஃபால்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கியா? மாலை போட்டுக்கிறேன். அங்கே பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தேன். வந்து காசு கிசு வாங்கி போவேன். வாயில் நண்பனுக்கு ஏதோ பண்ணுறான். ஒரு 200 தான் அனுப்புறான். கோயிலுக்கு போகும்போது 2000 தான் போகும். இது குழம்பு எடுத்துடா அண்ணனுக்கு நீங்கள் பணம் போட்டு வேணுந்தியா? யார் போட்டு வேணுந்தியா? நீ ஏன் போட்டு போக முடியுங்க? நல்ல பார்த்து நல்ல கூட இல்லையடா, நல்ல கூட இல்லையே. அதுதான் சொல்றேன் நான். போட்டு எடுக்காத பார்வை இடுப்புலாம் ஓடி. அது யாரு? வரல, நான் வரல. இல்லை போடா இல்லையோ, அவன் தம்பி தான் இப்போ தலைவர். அருள் தம்பி தான் இங்கே தலைவர். சுரேஷ் பார்க்கணும். குப்பை எடுக்கலன்னு ஃபோன் பண்ணான்னு பார்த்தேன். காலைல தூங்கிட்டு இருப்பாப்பிலையே, எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி விட்டுறேன். இல்லைன்னா இந்த குப்பைக்காரனே ஒன்று மாதிரி நேற்று குப்பை இது எடுக்கல. அது வந்து இப்போ எவ்வளோ கஷ்டம், யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன பட் என்ன பண்ண போகிறாங்க? அது என்ன விஷயம் என்னன்னா, கடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகிறதுனால கடையெல்லாம் குப்பையெல்லாம் வாரி எதிர்த்து வச்சு போயிட்டானுங்க. இதுவே இங்கே கீழே எடுத்துட்டு இந்த இடத்துல நிற்கவும் முடியாது. நாங்கள்லாம் நேற்று எல்லாத்தையும் சுத்தமாக பண்ணி பெருக்கிட்டு வாரி, இல்லைன்னா இந்த மாதிரி இப்படியா இருக்கும். அந்த ரத்தம் வடிஞ்சிருக்கா ஃபுல்லாக லாக் ஆகி இந்த பக்கம் வந்துருங்க. வாங்கிக்கலாம். செருப்புலாம் போடுறாங்க, ஏன் செருப்பு பண்ணுங்க? ஏண்டா காலில் கல்ல ஏதாவது ஏறிக்கிட்டு போயிருக்கு. நீ ஒன்று ஐயா, மீன் வந்து ஐஸ் மீன் தான். மீன் எல்லாம் ஒன்றும் ஆகாது. இன்னும் 2 மணி நேரம் வச்சுல மீன் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது வந்து பிரியம். இது சொல்ல மீன் வந்து பெரிய மீனாச்சா சொல்லியே பிரியம், வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே நீங்கள் கோம்பளை தண்ணி மாதிரி கரையாது, மாவு மாதிரி கரையாது. உடஞ்சி போயிருக்கு அவ்வளோதான் வறுக்கிறதுக்கு. ஆமாம், அதுவும் நல்லா இருக்கும். ஏய், அது மாதிரி கூட பிரிண்டா, அது பிரிஞ்சுனால குடும்பா போடுறேன். இல்லைன்னா அப்படியே ஸ்லைஸாக போட்டு பண்ணுற மாதிரி. மீன் பிரியாமல் இருந்தால் ஸ்லைஸாக போட்டுருவோம், அப்படியே வறுக்கிற மாதிரி பட்டப்படியா நிற்காது. அப்புறம் எங்கே 2 பேர் நின்று அடுத்த வாரம் தாங்க இருப்பேன். அடுத்த வாரம் தாங்க எல்லாம். நான் போகும்போது 3ஆவது வாரம் என்ன பண்ணுவேன்? செம்ம கூட்டம் இருக்கேன், காலையிலேயே சமாளிக்கேன். போட்டு போனால் நான் என்ன பண்ணுறது? ஓகே வாங்க. ஆல்ரெடி ஒரு பனியன் போட்டுட்டீங்களா? அப்படியே ஃபாலோ பண்ணி தோசி அதை போட்டு வந்துருங்க. இந்த ஒரு பனியன் போட்டு சோப்பு போடுங்க. இருக்கு அது நாளைக்கு இல்லை, அது நாளைக்கு நீ நாமளும் வாண்டதான் இருக்குதா? எல்லாரும் வார்த்தை வருதான். இன்னும் வார்த்தை கொடுத்தா போட்டா கிரிக்கெட் ஆயிடும்ல. வார்த்தை கொடுத்துட்டோம்னா நல்லா ஒரு ஆனால் வீடியோ ஓடாது அப்படி எல்லாருக்கும். மீன் வரல பஸ் வாங்க. நீங்க புதுசு வாங்கிங்க.